கூட பேச விடமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை எங்களை கொண்டு நீங்க உடைங்க, எங்களை உருவாக்குங்க, என்னையும் மறைத்து கொள்ளுங்க. இயேசுவின் நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். கொண்ட ஒரு வேத பகுதியே சாயங்கால வேலையில முக்கியமா இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது யாரு நம்மள எப்படி அட்டாக் பண்ண போறா, என்ன பண்ண போறாங்க என்ற ஒரு கண்ணு நமக்கு எப்பவுமே இருக்கும் இல்ல. யார் என்ன சொல்ல போறா, யார் நம்ம மேல கண்ணு வச்சிருக்கிறா. அதாவது இப்ப பாத்தீங்கன்னாக்கா இஸ்ரேல்லாம் பார்த்துட்டே இருக்குது எந்த அளவுக்கு ஈரான் தாக்கி கொண்டிருக்குது, ஈரான் பார்த்துட்டே இருக்குது எந்த அளவுக்கு இஸ்ரேல் தாக்கி கொண்டிருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சில கண்ணிகள் என்ன, சில காரியங்கள், சில குறி வைத்து தாக்குற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில நம்மளுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்கலாம். எப்படி என்னென்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தாக்கி கொண்டிருக்குது எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 91வது சங்கீதத்துல 3வது வசனத்துல ரொம்ப அழகான ஒரு சங்கீதம். அது ரொம்ப எல்லாருக்குமே ஒரு பிரயோஜனமான ஒரு சங்கீதம். அது அந்த 3வது வசனத்துல பாத்தீங்கன்னாக்கா அது சொல்லுது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ஆமென். வேடனுடைய கண்ணின்னு சொல்லும் போதே நம்ம என்ன பார்க்கணும்னா அது சத்துருடைய கண்ணி, என்ன, சத்துருடைய குறிக்கோள், சத்துருடைய ஒரு ஏம். இந்த மாதிரி காரியங்கள் உலகத்துல எல்லாருக்குமே இருக்குது. அது ஒருத்தருக்கு தான் இருக்குது, மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாது நம்ம சொல்லவே முடியாது. வேடனுடைய கண்ணிக்கும் டெய்லி இந்த வார்த்தையை சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும். நான் டெய்லி சொல்லி இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுவேன். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாகும் கொள்ளை நோய்க்கும் எங்களை விடுவித்து காத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று நான் ஜெபிப்பது உண்டு ஒவ்வொரு நாளுமே. வேடனுடைய கண்ணி, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் அப்படின்னு சொல்லும் போது எப்படிப்பட்ட வேடனுடைய கண்ணிகள் நம்மளை சுத்தி இருக்கிறது. இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில பொறாமையின் கண்ணிகள், நம்மளை சுத்தி கோபத்தின் கண்ணிகள், எரிச்சலின் கண்ணிகள், எல்லா கண்ணிகளும் வேடனுடைய கண்ணிக்கும் நம்மளை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று தாவீது ராஜா அழகாக ஒரு ஜெபத்தை இங்கே எழுதி வைக்கிறார். அந்த வேடனுடைய கண்ணியை தான் நான் ரொம்ப யோசிச்சு கொண்டிருந்தேன். எத்தனை பேர் நம்ம ஜெபிக்கிறோம் தெரியல. ஏன்னாக்கா இதை நான் சொல்றேன்னாக்கா ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு சாத்தான் விதவிதமான காரியங்களை கொண்டு வந்து நம்மளை தாக்கி கொண்டே இருப்பான். அதனால இந்த இடத்துல நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், வேடனுடைய கண்ணிக்கு இந்த நாளிலே ஆண்டவரே சத்துனுடைய கண்ணிக்கு எங்களை நீங்களாக்கி காத்துக்கொள்ளும். ஆமென். நீங்களாக்கி காத்துக்கொள்ளும் என்று நம்ம ஜெபிக்கணும். டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்கால அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில பார்த்தீங்கன்னாக்கா அவர் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருந்த நாட்களில அநேக எதிரிகள் அவருக்கு சுத்தி நின்று கொண்டே இருந்தாங்களாம். அப்போ ஒரு நாள் அவர் வீட்டில் உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாராம். பயங்கரமா நல்ல வல்லமையா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு கும்பல், ஒரு பெரிய அவரை சாகடிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சேர்ந்து அவர் வீட்டுக்கிட்ட போயிட்டு நின்று வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்களாம். ஸோ அவரை அடிக்கணும், அவரை கொண்டுறணும், இவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு சொல்லிட்டு அவரை அடிச்சிடணும் சொல்லிட்டு அவங்க வீட்டு பக்கத்தில் போய் அவங்க வீட்டுக்கிட்ட போய் நின்று கொண்டிருக்கும் போது அவர் நீல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாராம். அவர் ஜெபம் பண்ணும் போது பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய பாம்பு அவரை பார்த்து பயங்கரமா படம் எடுத்துட்டு இருந்துச்சாம். ஸோ இந்த அடிக்க வந்தவங்க, இவரை அடிச்சிடணும் கொண்டுறணும் சொல்லிட்டு வந்தவங்க என்ன செய்தாங்களா, நம்ம எதுக்கு அடிக்கிறது, நம்ம அடிச்சுட்டா நம்ம மேல பழி வந்துடும், அந்த பாம்பே கொஞ்ச நேரத்துல குத்திட்டு போயிடும் பாரு அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தாங்களாம். இவர் ஜெபிக்க அந்த பாம்பு பயங்கரமா படையெடுத்துட்டு ஆடிட்டு இருந்துச்சான். அவரை குத்திடும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணி பார்த்து கொண்டிருக்கிற நேரத்துல அவர் கண்ணையே திறக்கலையாம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாம்பு அப்படியே தலையை கீழே போட்டு அப்படியே திரும்பி கூட பார்க்காம அமைதியா போயிடுச்சான். அப்போ அந்த இடத்துல அந்த கும்பல் உணர்ந்தாங்களாம், இவர் சாதாரண மனுஷன் இல்ல, இவர் தேவ தூதர்களால தெய்வீக மனிதன் என்று உணர்ந்து அவங்களும் அந்த இடத்த விட்டு, பாம்பு எப்படி போச்சோ அதே மாதிரி அவங்களும் அந்த இடத்த விட்டு அவர் அடிக்க வந்தவங்க அமைதியா போயிட்டாங்களாம். சோ கர்த்தர் நீங்க ஜெபிக்கும் போது முதலாவது காரியமே வேடனுடைய கண்ணிக்கு உங்களை பாழாகும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. வேடனுடைய கண்ணி அது எப்படிப்பட்ட கண்ணின்னு தெரியல, அது நம்மளுக்கு தெரியாது. நம்ம நினைச்சிருப்போம் இவங்க என் மேல பொறாமைப்படுறாங்க, அவங்க என் மேல பத்தி பேசுறாங்க, இவங்க என் மேல கோபமா இருக்கிறாங்க, அவங்க என் மேல இல்ல, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு அப்பாற்பட்ட சில வேடனுடைய கண்ணிகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது, நிறைய இருக்கிறது. இதெல்லாம் நான் தாண்டி வரணும்னாக்கா என்னுடைய ஜெபம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவருடைய இந்த வேடனுடைய கண்ணிக்கு எங்களை பாழாகும் கொள்ளை நோய்க்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க என்று நம்ம எச்சரிக்கை கொடுப்பது நல்லது. ஆமென்.
ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கை வேணும். நம்முடைய ஜப வாழ்க்கைக்கு எச்சரிக்கை வேணும். நம்முடைய வேத வாசிப்புக்கு எச்சரிக்கை வேணும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு எச்சரிப்பு வேணும். அதாவது அந்த எச்சரிப்பை பத்தி நான் பார்க்கும்போது எசேக்கியேல் 33வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல் 33வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 33வது அதிகாரத்துல பயங்கரமான வசனங்களை பார்க்கும்போது எப்படி நம்ம எச்சரிக்கையா இருக்கணும், நம்மளை எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு கர்த்தர். நாம மற்றவங்களை எப்படி எச்சரிக்கைப்படுத்தணும். சோ வேடனுடைய கண்ணிலிருந்து தப்பித்து கொள்ள அவங்களை நம்ம எப்படி எச்சரிக்கைப்படுத்தணும் எடுத்துக்கொள்வோம். 33வது அதிகாரம் எசேக்கியேல் 3வது வசனத்துல, இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதை கண்டு எக்காலம் மோதி ஜனத்தை எச்சரிக்கும் போது, ஒரு ஜனத்துக்கு ஒரு பிரச்சனை வருதுனாக்கா அங்க எக்கால ஊதி எச்சரிக்கை கொடுப்பாங்க. இன்னைக்கு இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னா அதுதான் நடந்துட்டு இருக்குது. பெரிய ஒரு ட்ரம்பட், அந்த பெரிய சத்தம் எல்லாம் கொடுத்து, சைரன் கொடுத்து அவங்களை போங்க பாதுகாப்பான இடத்துல இருங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதேதான் இந்த இடத்துல எசேக்கியேல் பேசிக் கொண்டிருக்கிற 4வது அதிகாரத்துல, எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாயிராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேலே சுமரும். எச்சரிக்கை கொடுத்தோம், நீ அதை ஒண்ணுமே அதை பொருட்படுத்தாம இருக்கிறீனாக்கா அந்த வேடனுடைய கண்ணி நம்மள என்ன பண்ணோம், வாரி கொண்டு போகுமா. ஒரு எச்சரிக்கை வாழ்க்கையில வரும்போது நம்ம கண்டிப்பா உஷாராயிடும். ஆமென். கர்த்தர் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரா, இத பத்தி ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரா, உன்னுடைய வியாதியை பத்தி ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரா, உன் சரீரத்தை குறித்து எச்சரிக்கை கொடுக்கிறாரா, உன்னுடைய ஜப வாழ்க்கையை குறித்து எச்சரிக்கை கொடுக்கிறாரா, உன்னுடைய பண வாழ்க்கையை குறித்து எச்சரிக்கை கொடுக்கிறாரா. ஒவ்வொரு விஷயத்திலும் கர்த்தர் எச்சரிக்கை கொடுக்கும் போது நம்ம உஷாராயிடும். இல்லனா அந்த கஷ்டங்கள் நம்மள வாரி கொண்டு போகுமா. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்முடைய வேதத்துல எல்லா சாஸ்திரங்களும் நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு. நம்ம போய் குறி கேட்கணும்னு அவசியமே கிடையாது. எல்லா வசனங்களும் இங்கேயே இருக்குது. சோ வேடனுடைய கண்ணிக்கு நான் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அடுத்தது பாருங்க 5வது வசனம், அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையா இருக்கவில்லை. நிறைய நேரங்களில போதகர்மார்கள் உங்களோடு கூட பேசுவாங்க, பாடல்கள் மூலமாக பேசுவாங்க. சில நேரங்களில கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாரு. இதை கேட்டும் நான் எச்சரிக்கையா இல்லைனாக்கா நம்ம வேடனுடைய கண்ணிக்கு தப்பித்து கொள்ளவே முடியாது, முடியவே முடியாது. கண்டிப்பா நான் சொல்றேன். சோ இந்த இடத்துல எச்சரிக்கையா இருக்கவில்லை. அவனுடைய இரத்தப்பழி அவன் பேரிலே சுமரும், எச்சரிக்கையா இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்புவித்துக் கொள்ளுவான். ஆமென். சோ நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய பாடம் என்னடா, வேடனுடைய கண்ணிக்கு நீ தப்பித்து கொள்ள வேண்டுமானால் கர்த்தர் உனக்கு எச்சரிக்கை கொடுப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பலன் கொடுக்கிற தேவன் தான், அதே நேரத்தில் எச்சரிக்கை கொடுக்கிற தேவன். நேத்து நம்ம பார்த்த 1ஆம் தேதி கர்த்தர் பலன் தருகிற தேவன். யோதாம் ஆண்டவர் தன்னுடைய வழிகளை கர்த்தருக்கு நேராக்கினதுனாலே அவனுடைய வழிகளை அவனை பலப்படுத்தப்பட்டான், அவன் பலப்படுத்தப்பட்டான் என்று வாசிக்கிறோம். அதே இங்க இடத்துல கர்த்தர் வேடனுடைய கண்ணிக்கு அந்த நம்மளை தப்புவிக்கணும்னாக்கா எச்சரிக்கை கொடுக்கிறார். அதனால தான் அந்த 5வது வசனத்துல சொல்லுது, எச்சரிக்கையா இருக்கிறவன் எவனோ தன் ஜீவனை தப்புவித்துக் கொள்ளுகிறான், தப்புவித்துக் கொள்ளுவான். கண்டிப்பா நான் சொல்றேன், ஏதோ ஒண்ணு உங்களை கலங்க பண்ணுதா, ஏதோ ஒரு கஷ்டம் உங்களை சூழ்ந்து கொள்ளுதா, ஏதோ ஒரு எச்சரிக்கை வருதா, ஏதோ ஒரு சிம்டம்ஸ். காக்கா கத்தனா என்ன பண்ணுவாங்க, விருந்தாளி வர போறாங்க, கண்ணு அரிச்சா என்ன பண்ணுவாங்க, கண்ணு துடிச்சா ஏதோ கெட்டது நடக்க போகுது, இந்த கண்ணு துடிச்சா நல்லது நடக்கு. இதெல்லாம் எச்சரிக்கை நம்ம எடுத்துக்கிறோமே. கர்த்தர் கொடுக்கிற எச்சரிக்கை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் யோசிங்க. கர்த்தர் கொடுக்கிற எச்சரிக்கை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? கர்த்தர் எச்சரிக்கை கொடுக்கிறாரு, நீ இங்க இருக்காத, நீ இப்படி இரு, நீ இப்படி வாழ்ந்துக்கோ, நீ உன் வாழ்க்கையில நான் இதை செய்ய போறேன். நிறைய எச்சரிக்கைகளை கொடுக்கிறாரு. எதுக்காக கொடுக்கிறாரு? நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக கொடுக்கிறாரு. அதே நேரத்துல வேடனுடைய கண்ணிக்கு நம்மளை தப்புவித்துக் கொள்வதற்காக தான் கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமா, அது அதே அப்படியே வரலாம். 7வது வசனம், மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன், ஆகியால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. ஆமென். யாருடைய நாமத்தினாலே? ஆண்டவருடைய நாமத்தினாலே நீ எச்சரிப்பையாக. நம்மளுக்கு எல்லாருமே எச்சரிப்புனா என்னன்னு தெரியும். கர்த்தருடைய கிருபையினால நம்ம கிறிஸ்தவர்களா ஜெபிக்கிறவங்களுக்கு எச்சரிக்கைனா என்னன்னு தெரியும், எப்படி இருக்கணும் தெரியும். இந்த எச்சரிக்கை இன்னைக்கு கர்த்தர் எனக்கு சொல்லித்தர எச்சரிக்கை. நீ மனம் திரும்பிக்கோ, நீ ஜெபிச்சுக்கோ, நீ இப்படி வாழ்ந்துக்கோ, நீ இப்படி இருந்துக்கோ, நீ இந்த இடத்துல இருக்காத, நீ இந்த இடத்த விட்டு போயிடு, நீ இப்படி இருந்துக்கோ, அப்படி நீ பேசாத, நீ இதை பேசு, இப்படிலாம் எச்சரிக்கை கொடுக்கும் போது நம்ம உஷாரா இல்லைனாக்கா ஆண்டவர்
அது வாரி கொண்டு போகுமா. அதே நேரத்துல இந்த எச்சரிக்கையை பத்தி தெரிந்தவர்கள் என்ன சொல்லணும்னாக்கா, என் நாமத்தினாலே நீ அவர்களை எச்சரிப்பாயாக. யார? ஆண்டவரை தெரியாதவங்கள, ஆண்டவரை தெரிஞ்சவங்கள, உங்க கூட இருக்கிறவங்கள, உங்க கூட பேசுறவங்கள, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம எச்சரிப்பு கொடுக்கணும். கண்டிப்பா கொடுக்கணும். நம்மள ஆண்டவர் அப்படியே அழைக்கல. நம்ம சும்மா உட்கார சொல்லி ஆண்டவர் நம்மள அப்படியே அழைக்கல. நம்மளும் அவங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கணும். கண்டிப்பா கொடுக்கும் போதுதான் கர்த்தர் நமக்கு உணர்த்துவாருங்க. ஜெபிக்கும் போது உணர்த்துவாருங்க. எனக்கெல்லாம் நிறைய பேரை பத்தி உணர்த்துவாரு. நான் ஜெபிக்கும் போது பேரை சொல்லி ஜெபிக்கிறேனாக்கா அவங்கள பத்தி கர்த்தர் உணர்த்திடுவாரு. நான் வெயிட் பண்ணுவேன். 1 வாரம், 2 வாரம், 3 வாரம், 1 மாசம் அப்படி கூட நான் வெயிட் பண்ண நாட்கள் உண்டு. வெயிட் பண்ணிட்டு காத்திருந்து பொறுத்திருந்து அவங்களுக்கு ஏற்ற நேரத்தில் அந்த எச்சரிக்கை கொடுத்து அனுப்புவேன். எச்சரிக்கை கொடுப்பாரு கர்த்தர். அவர் கொடுக்கிற தேவன். அதே மாதிரி வாங்க 8வது வசனம், நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே நீ சாகவே சாவாய் என்று சொல்லுகையிலே நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமல் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான், ஆனாலும் அவன் இரத்த பழியை உன் கையிலே கேட்பேன். ஒரு துன்மார்க்கரை பார்க்கிறோம்னாக்கா, ஆண்டவரை தெரியாதவங்களை பார்க்கிறோம்னாக்கா சொல்ல வேண்டியது நம்ம கடமை. இல்லைன்னா அந்த இரத்த பழியை யார்கிட்ட கேட்பேன்? யார்கிட்ட கேட்ப? என்கிட்ட சொல்லுங்க. என்கிட்டன்னு சொல்லுங்க. என்கிட்ட கர்த்தர் கேட்பாரு. நம்ம கிட்ட கர்த்தர் கேட்பாரு. அதை நம்ம சொல்லிடணும். வேண்டாம், இது கர்த்தருக்கு பிடிக்காது, இது செய்யாத, அப்படி செய்யாத, இப்படி செய்யாத அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது கர்த்தர் நம்மளை விடுவித்து காத்துக்கொள்கிற தேவனா இருக்கிறார். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ரொம்ப அழகாக சொல்லிக்கொண்டே வராரு. ஏன்னா எப்படி நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி. ஸோ எந்தெந்த காரியங்களில் கர்த்தர் நம்மளை எச்சரிக்கையாக வைத்து கொண்டு இருக்கிறார், எந்தெந்த காரியங்கள் நம்மளுக்கு ஒரு கண்ணியா இருக்கிறது உலகத்துல. உலகத்தின் காரியங்கள் வேடனுடைய கண்ணின்னு சொல்லும் போது அந்த வேடன் எங்க இருக்கிறான்? அந்த வேடன் எப்படிப்பட்ட வேடன்? அந்த வேடனை நம்ம எப்படிலாம் பார்க்கிறோம்? அந்த வேடன் நம்ம வேடனாக பார்க்கிறோமா? அந்த வேடனை வேடனாக நம்ம இருக்கிறோமா? யோசிங்க. நிறைய காரியங்கள் இருக்குது இதுல. சில நேரத்தில் நம்மளே ஒரு வேடனாவே மாறிடுவோம். நம்ம நினைச்சிருப்போம் அவங்க தான் எனக்கு பழி வாங்குறாங்க, அவங்க தான் எனக்கு இப்படி செய்யறாங்க, நம்ம கூட அப்படி செய்யறோம். நம்ம கூட இன்னொருத்தருடைய வாழ்க்கையில வேடனா இருக்கிறோம். யோசிக்கலாம். இதை கண்டிப்பா சொல்றேன். இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்வோம். முதலாவது பார்த்தீங்கன்னாக்கா பொருளாசை என்ற ஒரு கண்ணி, வேடனுடைய கண்ணி. பொருளாசை என்ன பண்ணிடுவான்? சாத்தான் அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சிருவான். இதை வாங்க, அதை வாங்க, அதை வாங்க, அதை வாங்க, அதை வாங்க, எல்லாத்தையும் வாங்கி வீட்டை ரொப்பிக்கணும். நம்ம நானும் அப்படி இருந்திருக்கிறோம் ஒரு காலத்துல. அப்புறமா தான் உணர்ந்த, தேவையில்லாத விஷயம்லாம் நம்ம வாங்கக்கூடாது, தேவையற்ற எதுக்கு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு நிறைய பொருளாசை என்ற கண்ணி அதை சாத்தான் பயங்கரமா கொடுத்துருவான். அதை நீங்க தெளிவா வாசிக்கணும்னாக்கா லூக்கா 12வது அதிகாரம் எடுக்க வேணாம், 16லேருந்து 21 நீங்க வாசிக்கலாம். அதாவது ஒரு டைம் பாஸுக்காக நம்ம என்ன பண்ணுவான், நம்மள எல்லாத்தையும் பார்க்க வைப்பான், எல்லாத்தையும் அனுபவிக்க வைப்பான், எல்லாத்தையும் வாங்க வைப்பான், எல்லாத்தையும் அது ஒரு கண்ணி. அதுல போய் நம்ம மாட்டிக்கொள்வோம். அதுல கூட எப்படி மாட்டிப்பாங்கனாக்கா என்ன போடுவாங்க? இஎம்ஐ பெருசா இருக்கும் போர்டுல. ஏன்னா அதை பார்த்தவொடனே ஈன்னு சொல்லிச்சிங்கன்னு என்ன பண்ணிடுவோம், நம்ம இஎம்ஐ போட்டு அதை வாங்குவாங்க. அதை போட்டுட்டு அதை வாங்குறதுக்கு மாசம் மாசம் காசு கட்டணும். அந்த மாசம் மாசம் வாங்கும் போது ரொம்ப ஈஸி, இஎம்ஐ போடுறது ஈஸி, அந்த மாசம் மாசம் காசு கட்டுறது படாத பாடு, ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த மாதிரி பொருளாசை என்ற ஒரு கண்ணி, நீங்க அந்த வசனத்தை வாசிக்கும் போது வேடனுடைய கண்ணிக்கும் என்று சொல்லும் போது நீங்க என்ன பண்ணணும், தயவு செய்து கொஞ்சம் பெருசா பாருங்க அந்த வார்த்தையை. வேடனுடைய கண்ணி எப்படிலாம் இருக்குது? வேடனுடைய கண்ணி என்னுடைய வாழ்க்கையில எப்படிலாம் இருக்குது? நான் எந்த இடத்துல நான் விழுந்து போறேன், வேடனுடைய கண்ணிக்கு நான் எந்த இடத்துல நான் விழுந்து போறேன் அப்படின்னு நீங்க பெருசா நீங்க யோசிச்சாதான் நீங்க அதுல இருந்து வெளியே வர முடியும். ஆண்டவர் சொல்றாருல, அதாவது லூக்கா 12 வாசி பார்த்தீங்கன்னாக்கா ஐஸ்வர்யவான் பரலோகத்துல நுழைய முடியாது அப்படின்னு சொல்லுவார். ஸோ நான் என்ன சொல்ல வரேனாக்கா, உலகம் நமக்கு முன்னாடி இருக்குது, 91 சங்கீதமும் நமக்கு முன்னாடி இருக்குது. வேடனுடைய கண்ணி எல்லா பொருளாசையும் காட்டுவான். இதை வாங்கிக்கோ, அதை வாங்கிக்கோ, இதை பண்ணு, இதை பண்ணு, அதை செய், இதை செய். நம்மளால எப்படி இருக்கிறோம், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2வது பார்த்தீங்கன்னாக்கா பொழுதுபோக்கு என்ற ஒரு கண்ணியை கொண்டு வருவான். டைம் பாஸ், என்ன தீங்கை உண்டாக்குகிற பொழுதுபோக்கு என்ற ஒரு கண்ணி. வேடனுடைய கண்ணி இப்படிதான் இருக்கும். என்ன பொழுதுபோக்குக்கு நம்ம என்ன பண்றோம்? பொழுதுபோக்குக்கு இந்த நாட்களில் என்ன பெஸ்ட்? என்ன பெஸ்ட் பொழுதுபோக்குக்கு? செல்போன், வேற ஒண்ணுமே கிடையாது. செல்போன் இருந்தா நீ ஒரு பைத்தியம்.
என்ன, நீ நீ என்ன பண்ற, நீயே உனக்கு வேடனா மாறிடுற. உன் கையில இருக்கிற அந்த வேடனை நீ என்ன பண்ற, உனக்கு நீ அதை மாத்திக்கிற. வேற யாரும் ஒரு வேடன் உன்னை தேடிக்கிட்டு வரணும்னு அவசியமே கிடையாது. உன் கையிலேயே ஒரு வேடன் இருந்துட்டு இருக்குது. அந்த வேடனை பிடிச்சி நீ என்ன பண்ற, எனக்கு கெடுதியை உண்டாக்கு, டைம் பாஸ், தீங்கை உண்டாக்கும் ஒரு பொழுதுபோக்கு கண்ணி. நல்லா யோசிங்களா, எப்படி இருக்குது பாருங்களேன். ரெண்டாவது பாயிண்ட் இது என்ன, முதல் பாயிண்ட் நம்ம பார்த்தோம் பொருளாசை உண்டாக்குகிற ஒரு கண்ணி. ரெண்டாவது பார்த்தோம் பொழுதுபோக்கு என்ற ஒரு கண்ணி. என்ன, வேடனுடைய கண்ணிக்கும். அந்த வேடன் யாரு, இப்படிலாம் வருவான் வேடனு. இதுதான் வேடனு, இதுதான் தெரிஞ்சுக்கங்க. இதை தெரிஞ்சுக்கினாலே நம்மளுக்கு எல்லாமே ஈஸியா போயிடும். ஏசாயா 5வது அதிகாரம், ஏசாயா 5வது அதிகாரத்துல 20வது வசனத்தை வாசித்தீங்கன்னாக்கா, 5வது அதிகாரம் 20வது வசனம், 20வது வசனத்துல, தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவளுக்கு எப்படி இருக்குது பாத்தீங்களா. இதுதான் கண்ணி. இது புரியாது நமக்கு. தித்திப்பை பார்த்து கசப்புனுவோம், கசப்பை பார்த்து தித்திப்புனுவோம், இருளை பார்த்து வெளிச்சனுவோம், வெளிச்சத்தை பார்த்து இருளுனுவோம். அது இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு தீமையை பார்த்து நன்மனுவோம், நன்மையை பார்த்து தீமைன்னு சொல்லுவோம். இதெல்லாம் பார்த்து செஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கண்ணியெல்லாம் நம்ம கையிலே இருக்குது, நம்ம கையிலே இருக்குது. இந்த கண்ணியெல்லாம் நம்ம கையில இருக்குது. அதனால தான் சொன்ன, தீமையை தீங்கை உண்டாக்கக்கூடிய பொழுதுபோக்கு கண்ணி. இது எப்படி பேர் வச்சனோ தெரியல. நான் யோசித்துக்கங்க. 5வது அதிகாரம் 20வது வசனத்துல ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லுது. தீமையை நன்மை என்றும் வெளிச்சத்தை இருள் என்றும் இருளை வெளிச்சம் என்றும் என்ன, இதெல்லாம் பாவித்து சாதிக்கிறவர்களுக்கு சாதிப்பாங்க வேலை இல்லையே. இது பாவமே கிடையாது, இது தப்பே இல்லையே, இது ரைட்டு தானே, இதை செஞ்சா என்ன. அன்னைக்கு எங்க வீட்டுக்கு ஒரு குடாக்கு வந்துச்சு. அது என்ன பேசுதுன்னா, எல்லா கடவுளும் ஒண்ணு தானே, எல்லா கடவுளும் ஒண்ணு, எல்லா அம்மாவும் எனக்கு அம்மாவும் ஆயிட முடியுமா. அன்னைக்கு பாஸ்டர் சொன்னாரு, எல்லா பெண்களும் எனக்கு வைஃப் ஆயிட முடியுமா, எல்லா கணவன்மார்களும் கணவன் ஆயிட முடியுமா, எல்லா அண்ணன் தம்பிங்களும் அண்ணன் தம்பி ஆயிட முடியுமா, கிடையாது. ஸோ அந்த மாதிரி அவங்க கிட்ட திருப்பி பேசுனீங்கன்னாக்கா ஒன்றும் புரியாது அவங்களுக்கு. அவங்கள ஈஸியாக மடக்கி போடலாம். ஆனால் சாத்தான் அவங்கள மடக்கி வச்சுக்கிறான். அந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்றோம், சில நேரத்தில் சில காரியங்களில் போய் விழுந்துருவோம். தீமையை என்ன பண்ணுவோம், நன்மை, பொய்யை என்ன பண்ணுவோம், உண்மை, அப்படியே சாதிப்பாங்க. அப்படி சாதிப்பவர்களுக்கு, அதெல்லாம் சத்தமா சொல்லுங்க, அப்படி சாதிப்பவர்களுக்கு ஆமா ஐயோ, பயங்கரமான ஐயோ அது. அதே மாதிரி 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம், நல்லா சூப்பர் வசனங்க. இதெல்லாம் யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே எதனா புதுசாக தாங்கன்னா இப்படி தான் கொடுத்துட்றாரு ஆண்டவர் சில நேரத்தில். இது மாதிரி 2 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில், 13வது அதிகாரம் எடுத்துக்கங்க எல்லாருமே. 13வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கா, 13வது அதிகாரம் 5வது வசனம், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா. நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள், நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் என்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். எப்படி எழுதுறாரு பாருங்க பவுலுடைய வார்த்தைங்க, அப்படியே சரியா இருக்குது, பயங்கரமா இருக்குது. இந்த வசனத்தை பார்க்கும்போது நம்ம எப்படி நின்று கொண்டிருக்கிறோம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். நம்ம நிறைய நேரத்தில் பிரச்சனை வரும்போது ஒரு சில காரியத்துக்கு விசுவாசமா ஜெபம் பண்ணுவோம், நான் விசுவாசிக்கிறேன்டுவோம். ஒரு சில காரியங்கள் வரும்போது அந்த விசுவாசம் அப்படியே தண்ணி மாதிரி இருக்கும், காணா போயிடும். காத்து மாதிரி இருக்கும், காணா போயிடும். என்ன, எப்படி தண்ணியெல்லாம் காஞ்சி போயிடுது, காத்து நம்மளுடைய பார்வைக்கு தெரியாது, அந்த மாதிரி போயிடும். இல்ல, அப்படி கிடையாது. மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 17வது வசனத்துல, விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளே என்ன கேட்கணும், நம்ம எப்படி கேட்கணுமா, நீங்கள் என் நாமத்தினாலே பிசாசுகளை விரட்டுவீர்கள். ஆமென். என் நாமத்தினாலே, அது எப்படிப்பட்ட பிசாசா இருக்கட்டும், அந்த விசுவாசம் எனக்குள்ள இருக்குதா. இந்த கண்ணியெல்லாம் வர வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், விசுவாசமே இல்லை, நம்ம என்ன பண்றதுனே தெரியல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இவ்வளோ உஷாரா இருக்கணும், இவ்வளோ காரியம் இருக்குது. நிறைய நேரங்களில் சாத்தா எது பிடிக்குமோ, எது நமக்கு ரொம்ப உயிரா இருக்குதோ அங்கதான் என்ன பண்ணுவான்,
ஒரு ஒரு பெரிய ஒரு குத்து குத்துவான். குத்திட்டு என்ன பண்ணுவான், நீ இப்ப பாரு என்ன பண்றேன்னு. நம்ம என்ன பண்ணணும், அந்த எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும், எந்த மாதிரி காரியமா இருந்தாலும், நம்மளுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ, உயிரோ உயிர் இல்லையோ, எதா இருந்தாலும் ஆண்டவரே நீங்க பாத்துக்கங்க, அசால்ட்டா விடுங்களேன், அவனுக்கு சப்புன்னு ஆயிடும். ச்சே, இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கி கொண்டு வந்திருக்கிற உனக்கு, உருவாக்கி இந்த பிரச்சனையை உனக்கு கொண்டு வந்திருக்கிறனே, நீ என்ன இவ்வளோ ஈஸியா ஜோம் பண்ணிட்டியே. பிசாசு சொல்லுவான், பிசாசுக்கு அப்படிதான் இருக்கும். ஆண்டவரே நீங்க பாத்துக்கங்க ஆண்டவரே, எனக்கு தெரியாது ஆண்டவரே, நீ எல்லாம் போய் சண்டைலாம் போடாத, நீ எல்லாம் போய் எகிரிலாம் நிக்காத, அப்படியே விடுங்க, ஆண்டவர்ட்ட கையில விட்டுருங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் பாத்துக்கிற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இந்த மாதிரி விசுவாசத்தை தான் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த மாதிரி விசுவாசத்துல நான் நிலைநிற்கிறேன். அதனால தான் இங்க சொல்றாரு, பவுல் சொல்றாரு, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் என்று உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள். எப்படி பார்க்க சொல்றாரு, சோதித்து பாடு, சோதித்து பாடு. சரி, 3 காரியங்களை பார்த்தோம். பொருளாசை என்ற கண்ணி, தீங்கை உண்டாக்குகிற கண்ணி, அதாவது பொழுதுபோக்கு என்ற கண்ணி. 4வது காரியம், கருத்து வேறுபாடுகளை உண்டாக்குகிற கண்ணி, வேடனுடைய கண்ணி. புரியுதா? வேடனுடைய கண்ணி எப்படி இருக்கும், கருத்து வேறுபாடுகளை உண்டாக்கும் கண்ணி. கருத்து வேறுபாடுகள். முதலாவது அவன் கருத்து வேறுபாடு உண்டாக்குறது எங்க தெரியுமா, எடுத்துக்கொள்வோம். 133வது சங்கீதம், 133வது சங்கீதம், 133 சங்கீதம் 131. சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை இன்பமானது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. இப்படின்னு சொல்லும் போது அவன் கருத்து வேறுபாடை எங்க உண்டாக்குறான், முதலாவது அவன் கருத்து வேறுபாடை உண்டாக்குறதே சபைகளுக்குள்ளதான். சபைகளுக்குள்ளதான் இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில ஒரு கருத்து வேறுபாடு. அதே இன்னொரு கருத்து வேறுபாடு, அந்த சபை வேற டாக்டரின்ல இருக்கும், வேற வேற கருத்துக்குள்ள இருக்கும். இந்த சபை வேற கருத்துக்குள்ள இருக்கும், இன்னொரு சபை வேற கருத்துக்குள்ள இருக்கும். ஆனா ஒரே இயேசு தான். ஆனா பாத்தீங்கன்னா வேற 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 டாக்டரின்ஸ்குள்ள இருப்பாங்க. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, சகோதரர் ஒருமித்து வாசப்படும் எத்தனை நன்மையும் இன்பமுமானது. சோ இந்த கண்ணிகளை நம்ம யோசிக்கிறோமா, சும்மா ஜோம் பண்ணிடுறோம்ல. ஆண்டவரே வேடனுடைய கண்ணிக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. என்ன வேடனுடைய கண்ணி, அந்த 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 அறிந்து கொள்ளக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவாற்றல் நமக்கு தேவை. எப்படிப்பட்ட வேடனுடைய கண்ணிக்குள்ள நான் விழுந்து கிடக்கிறேன், எந்த கண்ணி என்னை தாக்கிட்டு இருக்குது, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமானது என்று சொல்லிருக்குது. அதுல பாத்தீங்கன்னா அப்படியே பாத்தீங்கன்னா அது ரொம்ப அழகா இருக்கும். அந்த மூணு வசனங்களை பாத்தீங்கன்னா, கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளை இடுகிறவர், அதான் முடிக்கிறாரு. ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளை இடுகிறவர். ஆனா சாத்தான் உள்ள புகுது என்ன பண்றான், கருத்து வேறுபாடுகளை உண்டாக்குறான். கருத்து வேறுபாடுகள், என் சபை இப்படி, அங்க சபை இப்படி, அவங்க சபை இப்படி, அவங்க இப்படி பிரசங்கம் பண்றாங்க, இப்படி பிரசங்கம் அப்படி இந்த மாதிரி குடும்பத்தையே உடைக்கிறான். நான் சொன்னல, குடும்பத்தையே உடைப்பான் சாத்தான். கருத்து வேறுபாடுகளை கொண்டு வந்து குடும்பத்தையே உடைப்பான். அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப நல்லது. சோ இந்த கண்ணியை பத்தி யோசிக்கும் போது, ஆண்டவரே நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், சகோதர சகோதரிகள் மத்தியில, கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில இது மாதிரி கருத்து வேறுபாடுகளை உண்டாக்கி கொடுப்பான். எங்க நம்ம நல்லா ஜெபிக்கணும், யார் கூட சேர்ந்து நல்லா ஜெபிக்கணும், எந்த சபையில போய் நம்ம நல்லா ஜெபிக்கணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும் நம்ம விரும்புறோமோ, அங்க ஒரு கருத்து வேறுபாடை கொண்டு வந்துருவோம். இதை நீ கேட்காத, இதை நீ செய்யாத. ஸோ இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போனா நிறைய வேடனுடைய கண்ணிகள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. நிறைய வேடனுடைய கண்ணிகள் நம்மளுடைய வாழ்க்கையில. அந்த வேடன் ஏதோ ஒரு உருவத்தை போட்டுக்கிட்டு, ஏதோ ஒரு ஒரு உருவம் போல நமக்கு சொல்லி தருவான் அப்படிலாம் கிடையாது. உனக்குள்ளே அந்த வேடன் இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். உனக்குள்ளே இருந்து அந்த வேடன் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான், சொல்லி கொடுத்துட்டே இருப்பான். நீ இப்படி பண்ணு, நீ அப்படி செய், நீ இப்படி பண்ணு. சோ அதனால தான் தாவீது ராஜா ரொம்ப அழகான ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தார். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாகும் கொள்ளை நோய்க்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. அந்த வேடனுடைய கண்ணி என்று சொல்லும் போது ரொம்ப ஒரு தெளிவு எனக்குள்ள வந்துச்சு. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் பார்க்கும் போது இன்னும் கொஞ்சம் ஒரு தெளிவு. ஆண்டவரே வேண்டான ஒரு காரியத்துக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. 124வது சங்கீதம்
124வது சங்கீதம் 7வது வசனம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவையை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம், நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திலே உள்ளது. ஆமே. எப்படி பேசுறாரு பாருங்க இந்த இடத்துல. அவர் என்ன சொல்றாரு தாவீது ராஜா, வேடருடைய கண்ணிக்கு ஒரு குருவி தப்பினது போல. குருவிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிமால் ஒரு சத்தம் கேட்டாலே அது பட்டுன்னு ஓடிடும். என்ன பட்டுன்னு ஓடிடுவாங்க அவங்கள, ஒரு அப்படியே கும்பலா ஓடிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு குருவி தப்பிக்கிறது போல கர்த்தர் நம்மளை தப்பிக்க வச்சிட்டு இருக்கிறாரு இந்த உலகத்துல. ஆமே. எல்லா காரியம் யோசிச்சு பாருங்களேன். இல்ல இல்ல இதை செய்யாதீங்க, ஏதோ ஒரு உங்களுக்குள்ள ஒரு ஒரு எச்சரிக்கை வந்து நிற்கும். ஓ நோ அதை செய்யாதீங்க. அன்னைக்கு நீங்க சர்ச்சுக்கு வந்திருப்பீங்க, அன்னைக்கு கர்த்தர் பேசிட்டு இருப்பாரு, நீ இதை செய்யாத, நீ இதை பண்ணாத அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வார்த்தை மூலமா. அப்ப நீங்க ஒரு முடிவோட போவீங்க, இல்ல நான் எடுத்த முடிவு தப்பு, நான் செய்ய மாட்டேன். அதுதான் வேடனுடைய கண்ணி. ஒரு குருவி தப்பித்து கொள்றது போல நம்மளுடைய ஆத்துமா நிறைய காரியங்களை கர்த்தர் நம்மளை தப்பிக்க வச்சார். நிறைய காரியங்களில் உண்மையாக சொல்றேன், நம்மலாம் கீழ்ப்படிந்து ஆண்டோடைய ஆலயத்தில் நம்ம வந்து உட்கார்ந்துருக்கிறோம்னாக்கா ஒரு பெரிய கிருபை. எத்தனை பேர் இதை நீங்க நினைக்கிறீங்களோ என்னன்னு தெரியல, இது ஒரு பெரிய கிருபை. ஏன்னாக்கா இன்னைக்கு ஆண்டோடைய வருகை இருக்குமானால், ஆண்டவரே நான் எங்க இருப்பேன், நான் எப்படி இருப்பேன், ஆண்டவரே இன்னைக்கு என்னை எத்தனை வேடனுடைய கண்ணிக்கு ஒரு குருவியை போல என்னை தப்பிக்க வச்சுங்க, ஒரு குருவியை போல தப்பிக்க வச்சுங்க. நான் சொல்றேன், தயவு செய்து சொல்றேன், இந்த உலகத்துல போராட்டமான வாழ்க்கை உண்டு, ஆனா ஒரு குருவியை போல நம்மளை தப்புவிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஒரு குருவியை போல நம்ம அப்படியே பறந்து போக, அந்த இடத்துல இருந்து நம்ம இருக்கவே இல்லாம நம்மளை காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். உண்மையா நிறைய காரியங்கள் உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு காரியங்களை பார்க்கும் போது பயங்கரமா இருக்குது. அன்னைக்கு பார்க்குற என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, 2 பேரும் அவங்க எங்கேயோ எல்லாம் ஃபேமிலியா பிக்னிக் போறாங்க. பொண்ணு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, மாப்பிள்ளை டெட் பாடியோட ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியில வராரு, பொண்ணு மட்டும் உயிரோடு இருக்குது. இந்த மாதிரி காரியங்களை நினைக்கும் போது பார்க்கும் போது ஆண்டவர் ஒரு குருவியை போல நம்மளை தப்பு வைத்திருக்கிறார். அந்த இடத்துல ஒவ்வொரு ஆபத்துக்கும் நம்மளை ஒரு குருவியை போல தப்பு வச்சார். ஒரு குருவி எப்படி தப்பித்துக் கொள்ளுதோ அது மாதிரி நம்மளை தப்பி வச்சார். எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை தப்பி வைக்க தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை சொல்லி ஜெபம், ஆண்டவரே வேடனுடைய கண்ணிக்கு, வேடனுடைய கண்ணிக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் இங்க உங்க குடும்பத்துல எத்தனை சாத்தான் உங்களை பார்த்துட்டு இருக்கிறான், எந்த நேரத்துல உங்களை தாக்கணும்னு சொல்லிட்டு. சாத்தா மேல போடாதீங்க, அந்த சாத்தானுக்கு நான் அடிமை ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்த சாத்தானுக்கு நான் அடிமையாக கூடாது ஆண்டவரே. முக்கியமா வாலிப பிள்ளைங்களாம், உலகத்துல வலை நிறைய போட்டு வச்சிருக்கலாம் சாத்தான், உங்களுக்கு முன்னாடி நிறைய வலைகளை போட்டு வச்சிருக்கலாம், உங்களை பிடிக்கிறதுக்காக தான் போட்டு வச்சிருக்கலாம். ஆனா எந்த வலையிலையும் நீங்க விழாதபடி ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை நீங்க காவல் காத்து வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே ஜெபிக்கணும். என்னுடைய இருதயத்தை நீங்க காவல் காத்து வைத்துக் கொள்ளுங்க என்று ஜெபிக்கும் போது கண்டிப்பா கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதனால இன்னைக்கு இந்த வசனத்தை நம்ம கேட்டு போகும்போது ஒரு எச்சரிக்கையோடு போகலாம். எசேக்கியேல் 33 நம்ம பார்த்த மாதிரி, ஆண்டவரே ஒரு எச்சரிக்கை நீர் எங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறீங்க ஆண்டவரே, ஒரு எச்சரிக்கை. அந்த 1வது வசனம் 91வது அதிகாரத்துல, உன்னதமானவருடைய மறைவில் இருந்தாதான் வேடனுடைய கண்ணிக்கு நம்ம தப்பித்து கொள்ள முடியும். ஆமென். அந்த உன்னதமானவருடைய மறைவில் நம்ம இருந்துகிட்டே இருக்கணும். வீட்டுல சண்டை வந்தா கூட சரி, வீட்டுல பிரச்சனை வந்தா கூட சரி, யார் மூலமா பிரச்சனை வந்தா கூட சரி, உன்னுடைய வேலை ஆண்டவரே ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டவரே நான் உங்க முகத்துல போய் நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன் ஆண்டவரே, ஒரு நிமிஷம் ஆண்டவரே நான் போய் ஆண்டவரே அந்த காரியத்தை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வரேன் ஆண்டவரே. அப்படி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மளை அவருடைய உன்னதமானவருடைய மறைவில் நம்மளை வைத்து காத்து கொள்வார். ஆமென். ஒவ்வொரு முறையும் நம்ம பிள்ளைகளுக்கு வேடனுடைய கண்ணிக்கு அவங்களை தப்பித்து காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய வீட்டாருக்கு வேடனுடைய கண்ணிக்கு அவங்களை நம்ம தப்பித்து காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய வேலைகளை யாரும் அபகரித்து கொள்ளாதபடி வேடனுடைய கண்ணிக்கு நம்ம தப்பித்து காத்துக்கொள்ள, நம்ம உயிரை வேடனுடைய கண்ணிக்கு நம்ம ஆளாகாதபடி தப்பித்து காத்துக்கொள்ள வேண்டும். வீணான சண்டைகளுக்கு நம்ம தப்பித்து காத்துக்கொள்ள வேண்டும். இத்தனை வேடன்கள் இந்த உலகத்துல நமக்கு முன்பாக சவாலா இருக்கிறாங்க. நம்ம எடுக்கிற சவால் இன்னைக்கு, ஆண்டவரே இந்த உன்னதமானவருடைய மறைவில் நாங்க இருக்கிறோம் ஏசப்பா, உன்னதமானவருடைய மறைவில் நாங்க இருக்கிறோம், எங்களை நீங்க மறைத்து காத்து கொள்ளுங்க. அவன் என் மேல் வாஞ்சியா இருக்கிறபடியா நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே
வைப்பேன். மறக்கவே மறக்காதீங்க. இப்படி தொடங்கின தாவீது 91 சங்கீதத்துல வேடனுடைய கண்ணிக்கு என்று தொடங்கினவர் அழகா கொண்டு போய் முடிக்கிறாரு. நான் என்னை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பீங்க ஆண்டவரே. நம்முடைய சுகம், நம்முடைய பலன், நம்முடைய எல்லாமே ஆண்டவரே என்ன உம்முடைய கரத்துக்குள்ள வச்சு காத்துக்கொள்ளுங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வேடனுடைய கண்ணிக்கும் பாழாகும் கொள்ளை நோக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுகிற தேவன் ஐயா, எங்களோடு கூட பேசினதுக்காக ஸ்தோத்திரம். நாங்க எந்த வேடனுடைய கையில நாங்க மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்று எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. ஏசப்பா, இந்த வேடனுடைய கண்ணிக்கு எங்களை பாழாகும் கொள்ளை நோய்க்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. உம்முடைய உன்னதமான மறைவில் எங்களை வைத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. நீ தேவை ஆண்டவரே, நீர் தேவை. எங்க பிள்ளைகளுக்கு நீங்க தேவை, எங்க குடும்பத்துக்கு நீங்க தேவை, எங்களுடைய வேலைக்கு நீங்க தேவை, எங்களுடைய ஆசைக்கு நீங்க தேவை, எல்லாத்துக்கும் நீங்க தேவை ஆண்டவரே. அந்த குருவி எப்படி தப்பித்து போனதோ அந்த மாதிரி வேடனுடைய கண்ணிக்கு எங்களை தப்பித்து காத்துக்கொள்ளுங்க. வியாதிகளோ விக்கனங்களோ எங்களை அணுகாதபடி காத்துக்கொள்ளுங்க. உடைய கரங்களில் எங்களை கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆஃப் பண்ணுங்க.